சினிமா பைத்தியங்க, சினிமா பைத்தியம். நான் சினிமாவில் அன்பு இருக்குது, லவ் இருக்குது, ஆசை இருக்குது, பேராசை அதெல்லாம் இல்லை. சினிமாவுக்கு வெறி உள்ள ஒரு ராம், வெறி உள்ள ஒரு நபர். அவ்வளவு பைத்தியம். நானே ஒரு பைத்தியம், என் கூட இது ஒரு பைத்தியம் சேர்ந்துட்டு 2 பேரும் அவ்வளவு மென்டலாக போட்டு, அவனுக்கு முடி வளர்ந்துருக்கு, எனக்கு முடி வளர்ந்துருக்குல்ல, முடி கொட்டணும், ஆனால் முடி வளருது எங்களுக்கு தெரியல. ஏன்னா பாசிட்டிவாக நாங்கள் திங்க் பண்ணுறது என்னன்னு தெரியல. அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஆகி அடுத்த நிமிஷம் இங்கே வந்துடுவாப்புல. ஒரு சின்ன சின்ன அசைவுகளுக்கு கூட அந்த ரியாக்ஷன் பார்க்கணும். ஒரு ஆடிஷன்ஸ் வைக்கணும் ராம் எடு அப்படின்னா அவனுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 நடிகர்கள் உள்ளே இருப்பான், 100 டெக்னீஷியன்ஸு செதுக்கக்கூடியவன். அதாவது சிற்பி மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட இப்படி இருக்கணும் சார், அப்படி இருக்கணும் சார் அப்படின்னு. ஓ சினிமாயா தெரியாதையா? இல்லை சார் வேணும் சார், இது இப்படி இருந்தாதா சார், அப்படி இருந்தாதா சார்ன்னு. அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன்ஸ், மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர்ஸ். கீழேருந்து ஒரு கதை இருக்கும், மேலே இருக்கும். ஒரு நாள் எடுக்கிறது ஹாலிவுட் ஸ்டேஜில் சொல்லுவான். கிராமத்தில் காக்கா குருவி கதையை சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு அன்பு தம்பி. தமிழில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு கண்ணு பட போகுதையா அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த தயாரிப்பு இயக்குனரும், தெலுங்குல அமையக்கூடு, யுத்தம் என்ற வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் உயர் திரு பாரதி கணேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ப்ரோக்ராம் போய் நான் ஆர்கனைஸ் பண்ணதில் கொஞ்சம் வாய்ஸ் காட் போயிடுச்சு. இருந்தாலும் என்னுடைய உதவியாளர், என்னுடைய தம்பி, அருமை தம்பி ராம் அவருடைய அந்த பட விழாவில் கலந்து கொள்வதில் நான் முதல் மனிதனாக மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சதுரங்க வேட்டை முதலில் மாபெரும் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் மாபெரும் வெற்றி அடையும். ஏனென்றால் அதில் ராமனுடைய உழைப்பை சொல்லியே ஆகணும். என்கிட்ட உதவியாளராக வரும்போது ஒரு பரபரப்பான ஒரு கலவரம் நடக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் வந்தான். எப்போ பார்த்தாலும் ஒரு கலவரம் இருக்கும் அவன் பாடி லாங்குவேஜில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஓட அங்கே ஓட ஒரு எப்பயுமே ஒரு ஒரு தகத்தக்குன்னு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற கேரக்டரு. சரி கதை சொல்லி என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும்னு வரும்போதும் ஒரு 30 கதை வச்சுருக்காப்புல சார். உண்மையாகவே நிஜமாகவே இதில் ஒரு கதை ஒரு பிட்டு தான் என்னை பொறுத்தளவுக்கு. உலகத்தில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவன். நான் வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிச்சிருக்கேன். உலக சினிமாக்கள் எல்லாம் எங்களுக்கு போட்டு காமிச்சு சினிமா வளர்த்துருக்கேன். கிராமத்துலேருந்து வந்தாலும் இவன் இன்ஸ்டியூட் இல்லை, பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணலை. ஆனால் உலக சினிமாவை எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுவோம். லைப்ரரி போக, அங்கே போக, இங்கே போக, கேட்க. அவனுடைய ஒரு நாளில் எடுக்கக்கூடிய படங்கள் எனக்கு எப்போ சொன்னிருக்காப்புல. ஒரு நிமிடத்தில் என்ன நடக்கும்ன்றது நான் பார்த்து பார்த்து வியந்த ஒரு கேரக்டர். ஏன்னா எத்தனை அசிஸ்டண்ட்டுகள் என்கிட்ட வருவாங்க போவாங்க எல்லாமே. இந்த ராம பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு டெடிக்கேஷன், அவ்வளவு சின்சியாரிட்டி, அவ்வளவு நாலேஜ், அவ்வளவு டெக்னிக்கல். நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போட்டு நான் வெளியில் எங்கேயா போயிருந்தேன்னா 24 மணி நேரம் என் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சகோதரன். எனக்கு ஒரு தம்பியாக தான் நினச்சிருந்தேன், ஒரு அசிஸ்டண்ட்டாலாம் இல்லை, என்னுடைய தம்பியாக தான் இருப்பேன். ஏன்னா ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா பேசி ஒன்றாவே இரவும் பகலும். அதை ஒரு சீனை ஒரு 20 ஆங்கிளில் சொல்லுவான். இப்படி போனால் இப்படி சார், இப்படி போனால் இப்படி சார், அப்படி வந்தால் இப்படி சார். யோ போதிய அன்லிமிட்டடாக போய் நம்ம என்ன எடுத்து ஃபுட்டேஜ் எங்கே போட முடியும், ஒரு லிமிட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி திட்டுவேன், அடிச்சிருக்கேன். அப்படி இருந்தாலும் அவன் விட மாட்டான். அப்படியே காலையில் கோவப்பட்டு போகிறவன் ஈவினிங் வந்து சார் இல்லை சார் இதான் சார் பண்ணி ஆகணும், இப்படி தான் சார் பண்ணி ஆகணும்னு ஒரு 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 அட்டம்ப்டான கேரக்டர். நான் பார்த்து ரசித்தேன். நான் ஒரு நண்பர்களுடைய சப்போர்ட்டில் சொந்தமாக ஒரு படம் பண்ணும்போது, ராம் என் கம்பெனியில் நீ படம் பண்ணு, நீ வெளியில் எங்கேயுமே தேடாத, என் கம்பெனியில் படம் பண்ணு, உனக்கு அவ்வளோ பொக்கிஷங்கள் தலையில் வச்சுருக்க, அதனால் தயவு செஞ்சு உன் திறமைகளை இது பண்ணுன்னு சொல்லி அப்புறம் தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நானும் அனுப்பிச்சி விடுவேன். அதில் முதல்ல தேங்க்ஸ் டு சார், உங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா ஒரு மிகப்பெரிய படைப்பாளி, ஒரு மிகப்பெரிய கலைஞன், ஒரு சினிமாவை வந்து இன்னொரு ஆங்கிளில் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சார். அவனுடைய திறமை இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கும். அதுக்கடுத்து அவனுடைய டெடிக்கேஷனை பற்றி சொல்லணுன்னா, ஊர் எல்லாருக்கும் ஒரு கிராமம், எல்லாருக்கும் ஒரு அம்மா அப்பா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருப்பாங்க. என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு உடம்பு முடியல. நான் இப்போ ஷூட்டிங் ஷெட்யூல் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். சரி ராம் அம்மாவுக்கு உடம்பு முடியல, நீ போய் பார்த்துட்டு வந்துருன்னேன். இல்லை சார் நான் அக்காவெலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன் சார், தம்பியில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன் சார், நான் ஷூட்டிங் போனேன் சார், ஷெட்யூல் இருக்குது சார்.
ஏன்னா என் படம் முழுக்க இவனை மட்டுமே நம்பி தான் விட்டுருந்தேன். ராம் தான் எல்லாமே, எல்லா டெக்னீஷியன்ஸ் வந்தால் ராம் தான் பேசுவாப்புல, எல்லாத்துமே ஆர்கனைசேஷன். ஏன்னா ஒரு சின்ன மிஸ் கூட ஆகாது. ராம்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு நிம்மதியாக நான் தூங்குவேன், நிம்மதியாக வந்து ஷார்ட் வைக்கலான்னு போயிடுவேன். அப்படி ஒரு கேரக்டர். அந்த விஷயத்தில் பார்த்தா அம்மாவுக்கு ஓட முடியல, நீ போயிட்டு வந்துடு அப்படின்னா ஷெட்யூலில் தள்ளி வைக்க என்கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ தயக்கம்னு தெரியும். ஏன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமா, இல்லை நீ போயிட்டு வந்தது பின்னாடி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி போய் போராடி காப்பாற்ற முடியாமல் அம்மா இறந்துட்டாங்க. சரி ஷெட்யூலில் தள்ளி வச்சுட்டு நீ வந்துடுறாமன்ட்டு ஒரு 3 நாளில் திரும்பி ஓடிடுறாப்புலையோ நல்ல காரியம் இருக்குது, அது இதில் இருக்குங்களா, இல்லை சார் பரவாயில்ல சார் எல்லாம் பண்ணிவிட்டு சார் கடவுளை கும்பிட்டு சார் நீங்கள் வாங்க சார் ஷூட்டிங் போடலாம் சார்ன்ட்டு. சினிமா பைத்தியங்க, சினிமா பைத்தியம். நான் சினிமாவில் அன்பு இருக்குது, லவ் இருக்குது, ஆசை இருக்குது, பேராசை அதெல்லாம் இல்லை. சினிமாவுக்கு வெறி உள்ள ஒரு நபர். அவ்வளவு பைத்தியம். நானே ஒரு பைத்தியம், என் கூட இது ஒரு பைத்தியம் சேர்ந்துட்டு 2 பேரும் அவ்வளவு மென்டலாக போட்டு, அவனுக்கு முடி வளர்ந்துருக்கு, எனக்கு முடி வளர்ந்துருக்குல்ல, முடி கொட்டணும் ஆனால் முடி வளருது எங்களுக்கு தெரியல. ஏன்னா பாசிட்டிவாக நாங்கள் திங்க் பண்ணுறது என்னன்னு தெரியல. அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஆகி அடுத்த நிமிஷம் இங்கே வந்துடுவாப்புல. ஒரு சின்ன அசைவுகளுக்கு கூட அந்த ரியாக்ஷன் பார்க்கணும். ஒரு ஆடிஷன்ஸ் வைக்கணும் ராம் எடு அப்படின்னா அவனுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 நடிகர்கள் உள்ளே இருப்பான், 100 டெக்னீஷியன்ஸு செதுக்கக்கூடியவன். அதாவது சிற்பி மாதிரி சின்ன விஷயங்களை கூட இப்படி இருக்கணும் சார், அப்படி இருக்கணும் சார் அப்படின்னு. ஓ சினிமாயா தெரியாதையா, இல்லை சார் வேணும் சார், இது இப்படி இருந்தால் சார், அப்படி இருந்தால் தான் சார். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னீஷியன்ஸ், மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர்ஸ் எல்லாமே தெரியும். ரோபோ சங்கர்லேருந்து எல்லாம், ரோபோ கணேஷ் சார் எல்லாமே, அஜய்க்கெல்லாம் ஒரு 10 கதை சொல்லியிருப்பாப்புல. அஜய் டெய்லி எங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது ஆர்டிஸ்ட் ஹீரோ பார்த்தோன்னே யாரை பார்த்தாலும் சார் நல்லா இருக்குல்ல, உங்களை வச்சு ஒரு படம் பண்ணிடலாமா, உங்களை வச்சு எப்படி பண்ணிடலாமா. 24 மணி நேரம் அவனுடைய பேச்சு, மூச்சு, சுவாசம், தூக்கம், சாப்பாடு எல்லாமே சினிமா. எங்கே தங்குறதுனோட தெரியாது, என்ன சாப்பிட்றதோட தெரியாது. ஆனால் சீனை யோசிச்சுக்கிட்டே ரோட்டில் போவாப்பில். அடிபட்டு செத்துறாத ராம்லாம் எத்தனையோ பாட்டு திட்டிருக்கேன். ராம் உனக்கு தெரியல சினிமாவை ஒரு ப்ராக்டிக்கல் சேனலுக்குள்ளே வந்து நீ பண்ணுன்ட்டு. இல்லை சார்ன்ட்டு அந்த முயற்சி, அந்த கடுமையான வெறித்தனமான அந்த உழைப்பு, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நேர்மை இன்றைக்கி வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களுடைய மாபெரும் சபையில் அவங்க ஒரு அரங்கேற்றம் நடந்திருக்கு. இந்த ஆரம்பம் ராமனுடைய முதல் ஆரம்பம் தான். ஏன்னா நிச்சயமாக வந்து ஒரு பெரிய இயக்குனராக பாரதிராஜாவும் இருக்காப்புல, பாலச்சந்தர் இருக்காப்புல, சங்கரும் இருப்பாப்புல, ராமநாராயணன் சாரும் இருப்பாங்க. இவங்ககிட்ட அத்தனை ஆங்கிலையும் நான் பார்த்துருக்கேன். கீழேருந்து ஒரு கதை இருக்கும், மேலே இருக்கும். ஒரு நாள் எடுக்கிறது ஹாலிவுட் ஸ்டேஜில் சொல்லுவான். கிராமத்தில் காக்கா குருவி கதையை சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு அன்பு தம்பி. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் சார், நீங்கள் நம்பலாம். ஏன்னா எதுவுமே தெரியாது, சினிமா தவிர எதுவும் தெரியாது. 4 இட்லி வாங்கி கொடுத்தா ஒரு இட்லி திங்கிறதுக்குள்ளே யாராவது கூப்பிட்டா ஓடிடுவாப்பில். ஏன்னா அப்படியே கிடக்கும். என்ன நம்ம சாப்பிடாம கூட போனோன்னு இல்லை சார் அந்த ஒரு சீனு சார் அப்படின்ட்டு. ஸோ டெடிக்கேட்டான ஒரு நபருக்கு, ஒரு டெக்னீஷியனுக்கு, ஒரு சினிமா கலைஞருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அப்படி அடையும் பட்சத்தில் முதலில் சந்தோஷப்படுபவன் அண்ணனாக. ஆனால் அவன் வந்து குரு சிஷியம் அப்படிலாம் இல்லை, எங்களுக்குள்ள அந்த உறவுகள் இல்லை. ஒரு அண்ணன் நம்பிட்டு தான் இருப்போம். அதனால இந்த தம்பி ராமச்சந்திரன் என்ற ராம் மிகப்பெரிய ஒரு வெற்றி டைரக்டராக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இங்கே மட்டும் இல்லை, ஹாலிவுட் லெவலும் கூட அவன் போகக்கூடிய தகுதி இருக்கிறதுனால அவன் வருவான். நிச்சயமாக அந்த இறைவன் மேலேருந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இறந்து போன அவங்க அம்மாவும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். என்னுடைய அன்பும் நட்பும் என்னுடைய ஐடியாக்களும் எப்பயுமே இருக்குன்னு வந்து சொல்கிற போது சொன்னேன். இதில் இந்த படத்தில் ஒரு நல்ல அசோசியேட் வேணும்னா சொல்ல நான் வர்றேன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்றது நிச்சயமாக என்னுடைய சப்போர்ட் எந்த ரூபத்திலும் எல்லா ரூபத்திலும் இருக்கும்ன்றது தெரிவிச்சுக்கொள்கிறேன். ராம் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். சோசியல் மீடியாஸ்களாக உங்களுக்கெல்லாம் தெரியும், கஷ்டப்படுறவனையும் உண்மையாக இருக்கிறவனையும் நேர்மையாக இருக்கணும் காலங்களும் கடவுளும் கைவிட மாட்டார். இப்போ இருக்கக்கூடிய மீடியாக்களும் கைவிடாது. ஏன்னா இந்த மீடியா சப்போர்ட் தான் ஒரு படத்தையோ ஒரு நபரையோ இன்றைக்கி மேலோங்கி கொண்டு போகக்கூடிய உச்சத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. தயவு செஞ்சு எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணுன்னு இறைவனிடம் வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பாரதி கணேஷ் சார். உங்களோட ப்ரெசன்ஸ் அவருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் பேசும்போது அவர் உங்களை அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் அடுத்து பேச போகிறது யாருன்னா, இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எதனாலுமே பேசியே சாதிச்சிருவாரு. வாய் ரொம்ப மெயின் அவருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே அங்கன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற வேற யாரு, த கேப்டன் ஆஃப் த ஷிப், நம்மளோட டைரக்டர் எம்.வி. ராமச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஆஃப்டர் திஸ் ஃபெலிசிட்டேஷன்.
என் அன்பு தம்பி ராம் வெற்றி மேல் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு வளரணும். திரைத்துறையிலும் சரி, எல்லா துறையிலும் சரி. இன்னும் மேரேஜ் கூட பண்ணலை, 40 வயசு ஆச்சு. நானே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டான்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைங்களாம் பார்த்தோம். ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இல்லை சார் எனக்கு சினிமா தான் சார், சினிமா தான் சார் என் முதல் பொண்டாட்டி, சினிமா தான் சார் எனக்கு எல்லாமே. இப்போ கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன் சார், முதல் சினிமா பண்ணிட்டு தான் சார்ன்ட்டு. ஸோ இந்த ஆண்டு இதே சேம் எங்களுடைய ப்ரொடியூசர் இதில் படம் பண்ணது மாதிரி இந்த வெற்றி படத்தை கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு நல்ல திருமணம் பண்ணி வைக்கணும் சார் எல்லோரும் சேர்ந்து. ஏன்னா உண்மையாகவே சார் ரொம்ப ரொம்ப எந்த விதத்துலேயும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத சினிமாவுக்கு பெற்று விட்டாங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஏன்னா உன்னையெல்லாம் நேர்ந்து விட்டாங்களா கோயிலுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சினிமாவுக்கு பெற்று விட்ட பிள்ளை சார் இது நிஜமாகவே. ஸோ மிகப்பெரிய வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் படத்தை எனக்கு இயக்க வாய்ப்பு கொடுத்த, அது கூட பொருந்தாது வாழ்க்கை கொடுத்த எனது தயாரிப்பாளர் பாசமிகு அருமை அண்ணார் வினோத் வி சர்மா சார் அவர்களுக்கும், எனது ஆரூர் அண்ணன் இந்தியன் ஜிம்கிலி சார் அவர்களுக்கும், நண்பர் புருஷோத் பாண்டியன் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னுடைய 24 வருஷம் போராட்டம், 24 வருஷம் இழப்பு, அதுக்கப்புறம் தான் அந்த சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நான் சினிமாவுக்காக எல்லாமே இழந்துட்டேன். என் உசுர் மட்டும்தான் என்கிட்ட இலக்கத்தை இருக்கு. ஸோ நான் டைரக்டர் ஆகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. என் அம்மா கேரக்டரு, என் அக்கா, என் நண்பர் மோகன் அவர்கள். ஸோ 3 பேரும் அவங்களுக்கு இல்லை. கடைசி நேரத்தில் வந்து என் அம்மா வந்து டெத்து வராங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் போயிட்டு உன்னை யார் பார்த்துப்பாங்க? அப்போ சொன்னேன், அம்மா என் சினிமா இருக்கம்மா, என்னை காப்பாற்றணுமான்னு. ஸோ அந்த இது தான் காப்பாற்றுனது. ஸோ நான் படம் பண்ணுறேன் ஆசைப்பட்டாங்க. அம்மா இப்போ இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அவங்களாம் இருந்ததுனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தன்னுடைய பையன், ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் தன்னுடைய பையன் வந்து பெருசாக ஒன்று ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் என் அக்காவும் என் அம்மாவும் நிறைய ட்ரீம் வச்சுருந்தாங்க. என் தம்பி டைரக்டர், என் மகன் டைரக்டர்னாங்க. ஸோ நான் சக்ஸஸ் பண்ணுற நேரத்தில் யாருமே இல்லை. குடும்பத்துக்காக சினிமாவுக்காக லைஃப் இழந்த ஒரு கேரக்டர். ஸோ இந்த படம் மூலயமா நான் யார் யார் ஆசைப்பட்டாங்களோ அதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த சதுரங்காட்டம் ஆரம்பம்னா சதுரங்கத்திலிருந்து ஒரு வரலாறு இருக்குது. கிமு வந்து 7ஆம் நூற்றாண்டில். ஸோ வேர்ல்டில் ஃபஸ்ட்டு தான் சதுரங்கம் சொல்கிற நேம் வந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து வந்தது. இந்த சதுரங்காட்டம் ஆரம்பம்னா மன்னர் காலத்தில் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைனா அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க, அப்புறம் தேர்படை, இதை வச்சு தான் சதுரங்காட்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு இலக்கியத்தில் இருக்க ஒரு வரலாறு. இப்போ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்து இப்போ செஸ் கேம் வந்தது. ஸோ இந்த சதுரங்காட்டம் ஆரம்பப்படுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பிளான் பண்ணோம், நிறைய பேர் புக் பண்ணோம். இல்லை ஷூட்டிங் பிஸியில் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வரல. ஸோ எல்லாமே வந்து பூஜைக்கு வந்து ஷூட்டிங் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான ஜேர்னலில் பண்ணியிருக்கேன். என் குருநார் பாதகேந்திர சார் எனக்கு நல்ல சினிமா கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் ஸ்கூல்லேருந்து நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற என்னுடைய தயாரிப்பாளருக்கும் என் குருநாருக்கும் கண்டிப்பாக நல்ல பேரை காப்பாற்றிடுவேன். ஸோ இந்த கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை, வித்தியாசமான கதைக்கோளம், உண்மை சம்பவத்தை நிறையா அடிப்படை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மீடியா வந்து நிறைய பேர் வந்து வாழ வச்சிருக்கேன். நான் ஒரு புது இயக்குனர், என்றைக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருந்து கண்டிப்பாக அந்த வாழக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த படத்துக்கு நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் ஷூட்டிங் இருக்கிறேன், அவங்களாம் வர முடியல. எல்லோருக்கும் கண்டிப்பாக ஷூட்டிங்கில் சந்திப்போம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படமாக அமையும். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் மீண்டும் ரிவீல் பண்ணி சொல்கிறேன், வினோத் சார் சர்மா அவர்களுக்கும், அண்ணன் ஜிம்கிலி சார் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் பாரதிகணேஷ் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாரோட சார்பாகவும் சொல்லிக்கிறோம்.